வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய். இது வந்து பூனத்தலை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ளே விதையே இருக்காது, காய் தான் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். இன்னும் இதை விட பெருசாக கூட கிடைக்கும் எங்கள் ஊர் பக்கம். இது நான் வாங்கி ஒரு நாள் ஆயிடுச்சு, அதனால் லேசாக வாடின மாதிரி இருக்குது. புது கத்திரிக்காய் நல்லா முழு முழுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சுட்டு பிசைவாங்க எங்கள் ஊர் பக்கமெல்லாம். வெளியே ஆந்திரா பக்கமெல்லாம் கத்திரிக்காய் கொத்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் செய்கிறதுக்கு உண்டானது. அதுக்கு ஒரு 2 இல்லைன்னா 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நறுக்கியிருக்கேன். அது இல்லாத கருவேப்பிலை, மல்லி, காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேராதவங்க வரமிளகா கூட எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாத ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இது மட்டுமே போதும் இந்த பொருள் செய்கிறதுக்கு. இதை என்ன பண்ணணும்னா, இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா தணலில் சுட்டு அதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு பிசையணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மடல் இருக்கு இல்லையா, கத்திரிக்காய் மேலே இந்த மடல், இதை வந்து அப்படியே கையிலேயே பிச்சோம்னா வந்துடும். இதை அப்படியே பிச்சை எடுத்துக்கலாம். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த கத்திரிக்காயை வந்து அந்த காம்போடு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு, அப்படியே முழுசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஊசியில் குத்தி இந்த கத்திரிக்காய் மேலே லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் தடவி விறவடுப்பில் போட்டுருவாங்க. மற்ற பதார்த்தம்லாம் சமைக்கிற வரைக்கும் அப்படியே திருப்பி விட்டுட்டு இருந்தாங்கன்னா சுட்டுட்ருக்கோம். அப்புறமா எடுத்து இந்த டிஷ் செய்வாங்க. இந்த விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன், ஏன்னா இதான் கொஞ்சம் டென்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு சொட்டு மட்டும் எடுத்து அதுக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் பாருங்கள், முழு முழுன்னு பார்க்குறதுக்கு. இது கத்திரிக்காய் ஒரு நாள் ஆயிடுச்சு, அதனால் இப்படி வாடி இருக்குது. இல்லைன்னா இன்னும் நல்லா பளபளன்னு முழு முழுன்னு இருக்கும். கத்திரிக்காய் பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அதை இப்படி நேராக வச்சு பார்த்தோம்னாக்கா பூனத்தலை இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே பூனத்தலை கத்திரிக்காய். ரொம்ப ஸ்பெஷலு. உள்ளுக்குள்ளே விதையே இருக்காது. இது இப்போ சுடும்போது தான் உள்ளுக்குள்ளே விதை வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம இப்படியே அரிஞ்சு குழம்பு வச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். விதையே வாய்க்கு தட்டுப்படாது, கசக்கவும் செய்யாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ கேஸ் அடுப்பு வச்சு சுட்டுக்கலாம். கேஸ் அடுப்பு பருத்திக்கிறேன். அதை அப்படியே அந்த தணல் மேலே அழுங்காமல் வச்சு அப்படியே சொல்லட்டி விடணும். அதை பிடிச்சிக்கிறதுக்காக தான் காம்பை இப்போ அப்படியே வச்சிடுறேன் நான். ஏன்னா முன்னையெல்லாம் ஊசியில் குத்துவாங்க, அது உள்ளே வெந்ததையும் அப்படியே ஒரு மாதிரி லொடக்குன்னு ஆட ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ நான் இப்படியே வச்சுக்கிறது, இது வசதியாக இருக்குது எனக்கு. அதனால் இப்படியே வச்சு இப்படியே சொல்லட்டி விடணும். பாருங்கள், பட்டதையுமே ஆவி பிடிச்சிடுச்சு. இது என்ன ஆகுன்னா, நல்லா சூடாகும்போது உள்ளுக்குள்ளே நல்லா கேஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே பட்டுன்னு தோல் வெடிக்கும்போது உள்ளே இருக்கிற கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அந்த கேஸ் எல்லாம் போயிட்டு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் அப்படியே சுருங்கி கருப்பாகிடும். அதுக்கப்புறமா அதை நம்ம உளிச்சிட்டு உள்ளே எதனா சொத்தை இருக்கான்னு பார்த்துட்டு, மோஸ்ட்லி சொத்தை இல்லாத கத்திரிக்காயாக வாங்கி செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நமக்கும் தெரியாது இல்லையா, சில சமயத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது அதை உள்ளே செக் பண்ணிக்கணும். அதை அப்படியே வச்சுட்டு சொல்லட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படியே சொல்லட்டிகிட்டே இருந்தோம்னா தெரியுங்க. பாருங்கள், ஃப்ளேம் ஆடுது பார்த்திங்களா, அந்த கேஸ் ரிலீஸ் ஆகுது. அது வெடிச்சிடுச்சு காய். இப்போது அந்த 2 காயுமே வெடிச்சிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 காய் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 4 பேர் 5 பேர் இருக்கிற வீடாக இருந்துச்சுனாக்கா இன்னொரு காய் கூட சேர்த்து போடலாம். இது 1 கிலோவுக்கே வந்து 5 காயோ 6 காயோ தான் நிற்கும். நல்லா வெந்துடுச்சு. சொல்லட்டி அப்படியே சொல்லட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி காம்பு பகுதிக்கும் நம்ம அந்த நெருப்பு படுற மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்லா வெந்துடும். இது நமக்கு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறக்கு என்ன பண்ணணும்னா, வந்து காயை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா தெரியும். நல்லா போலாக உள்ளே போச்சுனாக்கா, உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகி போலாக உள்ளே போச்சுனாக்கா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ நசுக்கி பார்க்குறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு அப்படியே நசுக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வைக்கலாம். அப்படியே சொல்லட்டி விடலாம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா தெரியும். அப்படியே இதாக இருந்துச்சுன்னா கூட இன்னும் 1 நிமிஷம் சேர்த்து வச்சுக்கலாம். நசுக்கி பார்க்கலாம். பூத்துருச்சு பாருங்கள், மேல் தோல் வெந்து அப்படியே சாம்பல் மாதிரி பூத்துருச்சு. காயில் உள்ளுக்குள்ளே வெந்திருக்கும்.
ரொம்ப நம்ம சுட்டுட்டோம்னாலும் உள்ளுக்குள்ளே காயும் சேர்ந்து தீஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. பாருங்க, கறியாக அப்படியே பறக்க ஆரம்பிக்குது மேல் தோல். இப்படி நசுக்கி பார்த்தா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குண்டால் தண்ணி பிடிச்சி அந்த சுட்ட கத்திரிக்காயை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம். அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து, அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி களைஞ்சிட்டு அதில் போட்டு வச்சுருப்போம். இப்போ வானிலை அடுப்பில் வச்சுட்டேன். நாங்கள் வந்து மோஸ்ட்லி கடலெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். ரீஃபைண்ட் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் வடிகட்டிடுறாங்கன்ட்டு மூட்டு வலி வருது, நம்ம கடலெண்ணெயை கொஞ்சம் பார்த்து கம்மியாக புழங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கடலெண்ணெய் தான் புழங்குறோம். ஒரு 25லேருந்து 30 மில்லி வரைக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா அவ்வளோ வெங்காயம் நனையணும் இல்லை, அதுக்காக. இப்போ வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு போடுறதுக்கு முன்னாடி நம்ம கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அப்புறமா கத்திரிக்காய் போடலாம். கடுகு போடலாம். கடலைப்பருப்பு போட எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ அது ஒரு தடவை பொரிஞ்சு வந்ததையும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிறேன். இப்போ உளுத்தம்பருப்பையும் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து கடுகு போட்டோம்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்து வரவும் கடுகு வெடிக்கவும் கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப செவக்காது, கடுகும் வெடிச்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே கடுகு போட்டுட்டு அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டோம்னாக்கா கடுகு தீஞ்சு போயிடும். அதுக்கு நான் இப்போ கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ வந்து பச்சை மிளகாயை போட்டுடுறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுடுறேன். ஏன்னா இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வாய்க்கு சிக்குனாலும் கூட காரம் அவ்வளோவா தெரியாது. இந்த காரம் வந்து நல்ல எண்ணெயில் இறங்கி டிஷ்லேயும் நல்லா இறங்கிக்கும். இந்த பச்சை மிளகா வந்து வாய்க்கு சிக்கினாலும் ஒன்றும் காரம் தெரியாது. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு அரை பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். இப்போ உடனே போட வேண்டாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்க, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா அந்த கோல்டன் கலரில் கரெக்டான பதத்துக்கு இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த டிஷ்ஷு வந்து நமக்கு சிறப்பாக அமையும். கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடும்போது அது கடுகு தீஞ்சிடும், இல்லைன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தீஞ்சிடும், எதனா ஒன்று ஆகும். இது வந்து இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி போட போகிறேன். அதுக்காக வெங்காயத்தில் அப்படியே ஒதுக்குறேன். ஏன்னா எண்ணெய் சென்டராக குளிஞ்சு வந்ததுன்னா அதில் தக்காளி போடும்போது சீக்கிரம் நமக்கு வெந்துடும். அதுக்காக இப்போ கார்னரில் பூரா வெங்காயத்தை தள்ளிட்டேன். இப்படி தள்ளி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் 1 நிமிஷம் அந்த தக்காளி அந்த எண்ணெயிலேயே இப்படி நிறைய ஃப்ளேமில் வேகும்போது சீக்கிரம் மேஷ் ஆகிடும். நம்ம எடுத்தோடனே கொட்டினதையும் வெங்காயத்தோடு சேர்த்து கலர்னோம்னா அது வந்து தக்காளி வந்து வேகாத மாதிரி தட்டுப்படும் வாய்க்கு. இப்போ வந்து அதை நல்லா அப்படியே கிளறி விட்டு அப்படியே குத்தி விட்டு மேஷ் பண்ணுற மாதிரி அப்படியே வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே வதக்கி விட்டுட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சம் இது ஒரு நிமிஷத்துக்கு வெந்துருச்சுனாக்கா ஒரு அரை பதம் தக்காளி வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி விட்டுடுறேன். கலக்கி விட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வச்சிடலாம். இது பாட்டுக்கு ஆறிட்டுருக்கட்டும். ஒரு அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் கிளறி விடலாம். நமக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சின்னு தெரியும் இல்லையா? அப்போ அடுப்பை நிறுத்திட்டு கத்திரிக்காய் சுத்தம் பண்ணிட்டு வரலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா மஞ்சத்தூள் மறுபடியும் மேலே போட்டோம்னா பச்சை வாசம் அடிக்கும்ல, அதனால் மஞ்சத்தூள் போட்டு இதுக்கு தேவையான இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். ஏன்னா மறுபடியும் உப்பு போடும்போது வெங்காயத்தில் ஏறத்துக்கு டைம் எடுக்கும். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். அப்புறம் நம்ம புளிக்கு தேவையான அளவு, புளிக்கும் கத்திரிக்காய்க்கும் தேவையான அளவு உப்பு போட்டோம்னா போதும். அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் இதில் பெருசாக வேலை இருக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அது நல்லா சுட சுட சாதம் வச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுனா ஒரு பொரியல் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை அவரைக்காய் பொரியலோ அந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காயை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த தண்ணி சூடாக இருக்கும். இந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே கிடக்கிற கத்திரிக்காய் வேறு தண்ணி மாற்றிட்டேன். இப்போ அந்த காம்பு பகுதி அப்படியே கையிலேயே பிச்சோம்னா வந்துடும். ஏன்னா அது வெந்திருக்கு இல்லையா, அதனால் இப்போ பாருங்கள் அழுங்காமல் தோல் வருது பாருங்கள். எங்கள் ஊர்லெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைங்க எதனா கோச்சிட்டு மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருந்துச்சுங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க. பாரு மூஞ்சை எப்படி வச்சிட்ருக்கான்னு, சுட்ட கத்திரிக்காய் மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப வெயில் அலைஞ்சி விளையாடி திரிஞ்சு வர குழந்தைகளை திட்டுவாங்க. இப்படி போய் வெயில் ஆடிட்டு வரையே, மூஞ்சி பாரு சுட்ட கத்திரிக்காய் மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கத்திரிக்காய் வந்து நெருப்பில் பட்டு அப்படியே கருகி போய் அப்படியே சுருங்கி போயிடும். அதனால் அப்படி சொல்லி திட்டுவாங்க அப்போலாம். இது எப்படியே நல்லா தோல் உளிச்சிட்டேன். அது மேலே தோல் ரொம்ப உளிஞ்சிடாமல் பார்த்துங்க. இப்போ இதை புட்டு உள்ளுக்குள்ளே எதனா சொத்தை இருக்குதான்னு பார்த்து சொத்தையை எடுத்துடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காயில் எதுவும் இல்லை. இப்போ எடுத்துட்டேன். 2 கத்திரிக்காயும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ இது சுட்டதுனால தான் அதில் இருக்கிற விதை வந்து லைட்டாக தெரியுது. இல்லைன்னா இதில் நம்ம சாம்பாருக்கு போட்டாலோ பொரியலுக்கு போட்டாலோ அந்த விதையே தெரியாது. இந்த எடுத்து வச்சு இந்த கரைச்சி வச்சு இந்த புளி தண்ணியில் இந்த கத்திரிக்காயை அப்படியே போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கத்திரிக்காய் உருமானமே இல்லாமல் நல்லா பிசையணும். நம்ம சத்து இருக்கிற சத்தியெல்லாம் கொடுத்து நல்லா இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டிஷ்ஷோ வந்து செய்யணுங்கிற அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆசை, நம்ம மக்கள் மேலே இருக்கிற அன்பு எல்லாம் அந்த கை வழியே கத்திரிக்காயில் இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுகிட்டே இருக்கணும். பிசையும் போது என்ன ஆகுன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு இருக்கும், கத்திரிக்காய்க்குள்ளே நரம்பு இருக்கும். அது வந்து அப்படியே கோலாக அப்படியே நீளமாக இருக்கும். அதை மட்டும் வந்து எடுத்துக்கணும். அது ஒன்றும் கெடுதலான பொருள் ஒன்றும் இல்லை. நம்ம ஆக்சுவலாக சாம்பாரில் பொரியல்லாம் போடும்போது அப்படியே தான் சாப்பிடுவோம். ஆனால் இதில் வந்து இப்படி கோலாக ஒரு மாதிரி வாய்க்கு சிக்கும். அதுக்காக வந்து இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு இது அப்புறம் இப்படி எடுத்தோம்னா எப்படி இருக்குது பாருங்கள், நிறைய இருக்கும் இந்த மாதிரி கோலாக இருக்கும். அப்படியே நார் மாதிரி இப்படி நீளமாக இருக்கும். 3 இன்ச்சு அளவுக்கு இருக்கும். அது அப்படியே வாய்க்கு தட்டுப்படும். அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். இது சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாத பொருள்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா பக்கத்தில் ஒரு குண்டாலுக்கு தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஏன்னா இது கையில் அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா, அதுக்காக அதை எடுத்து போடுறதுக்காக பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 தடவை 3 தடவை இப்படி பிசைஞ்சு உள்ளே இருக்கிற அந்த நரம்பெல்லாம் அப்படியே எடுத்துடணும். 1 2 இருந்தால் தப்பு இல்லை, அது ஒன்றும் செய்யாது. ஆனால் இது பார்க்குறக்கும் நல்லா இருக்காது. அப்படியே கோலாக தெரிஞ்சுதுன்னா என்னமோ இருக்கும். அதனால் இப்படி அதை வந்து இப்படி பிசைஞ்சு 2 தடவைக்கு 3 தடவைக்கு அப்படியே பிசைஞ்சு எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறமா வந்து இந்த நம்ம வணக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளியை அதை வந்து அதில் போட்டு கலந்து விட வேண்டியது தான். நல்லா முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன். 1 2 இருந்தால் தப்பு இல்லை. பாருங்கள், அந்த நார் எடுக்கும்போது அதுலேயே கத்திரிக்காயும் கொஞ்சம் ஒட்டிட்டு வரும். அதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்து உள்ளே போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன். 1 2 இருக்குது. அது அப்படியே கோலாக தொங்கிட்டு இருக்கு. அதனால தான் கையை தந்தட உதறேன். எடுத்துடலாம் பாருங்க. எடுத்துட்டு கையில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. கட்டியும் எதுவும் இல்லை, கத்திரிக்காயும் கட்டியாக இல்லாமல் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு புளித்தண்ணியும் இதுவும் நல்லா மிங்கில் அடித்து. புளித்தண்ணி வந்து கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம சாம்பாருக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா இந்த பதார்த்தம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நான் கை கழுவிக்கிறேன் அதே தண்ணியிலே இப்படி கையை கழுவிட்டேன். இப்போ இந்த வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதில் அப்படியே கொட்டிக்கலாம். நீ அடுப்பில் வைக்கிற வேலையே இல்லை. நம்ம அந்த கத்திரிக்காய் சுடுறதுக்கும் வெங்காயம் வணக்கிறதுக்கும் தான் அடுப்புக்கிட்ட போகணும்.
இப்போ இதை வணக்கினதில் கொட்டிட்டேன். கரண்டியில் 1 2 கொட்டிகிட்டு இருக்கிறதையும் எடுத்தாச்சு. அதில் 2 கீழே வேறு சிந்திட்டேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு வெங்காயம் தக்காளிக்கு போட்டாச்சு. அதனால் கத்திரிக்காய்க்கும் புளிக்கும் தேவையான அளவு மட்டும் போடுறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு நூல் பத்தலைனாக்கா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். முதல்லே ஜாஸ்தியாக போட்டோம்னாக்கா அப்போ ரொம்ப கரிக்கும். அதுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேறு வேலையே இல்லை இதில். அவ்வளோதான், முடிஞ்சுது. டிஷ் முடிஞ்சுது. செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை புளி, வணக்கின வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா செய்யலைன்னா வரமிளகா போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பே இல்லை அதில். அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த க்ரன்ச்சியாக நல்லா சுடு சாதத்தில் போட்டு இதையும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது கொத்தமல்லி மேலே கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது வந்து நாட்டு கொத்தமல்லி. இதுவும் எங்கள் ஊரில் ஸ்பெஷலு. நம்ம மற்ற ஊர்லெலாம் பார்த்திங்கனாக்கா விவசாய கொத்தமல்லி நல்லா செடியாக பெருசாக இருக்கும். இது அதிகபட்சம் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தான் வளரும். ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர் சூப்பராக இருக்கும். கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கும் நல்லாயிருக்கும். புளி மட்டும் கரெக்டாக ஊற்றிக்கணும். ரொம்ப தூக்கலாக இருந்தாலும் நல்லா இருக்காது, குறைவாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கணக்காக ஊற்றிக்கணும். இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் வந்து சாதத்துக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நம்ம சுடுற கேப்பில் சுட்டு அது ஆறுற கேப்பில் இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி தாளிச்சோம்னாக்கா டிஷ் ரெடி. ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். கமெண்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்னொரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.